எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கு, ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இருக்கு. இப்போ இதை ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். 3 விதத்தில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆப்ரேட்டர், இன்னொன்று வந்து கன்கேட் ஃபங்க்ஷன், அப்புறம் டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற செல்லு ஆம்பர்சன் ஜாயின் பண்ணுறோம். டபுள் கோட்ஸில் ஸ்பேஸுங்கிறத கொடுத்துட்டு ஆம்பர்சன் லாஸ்ட் நேம் செல்லை கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு கன்கேட் ஃபங்க்ஷன். அதில் வந்து டெக்ஸ்ட் 1 ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் 2ல வந்து டபுள் கோட்ஸில் ஸ்பேஸுங்கிறத கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் 3 அதில் வந்து லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு இப்போ எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன். அதில் டீலிமிட்டர் ஆர்குமெண்ட்ல டபுள் கோட்டுக்குள்ள ஸ்பேஸுங்கிறத கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா ட்ரூ இக்னோர் எம்டி செல்ஸ்ன்றதை கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் 1 கமா டெக்ஸ்ட் 2ன்றதை கொடுத்துட்டு எண்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். இப்போ ரிசல்ட் வந்துச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ரைட் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு இங்கே பிலோல கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து ஆஸ் வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிலோல அதுக்கு பிலோல வந்து ஈக்குவல் டு லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். லென் ஃபங்க்ஷன் வந்து டெக்ஸ்டோட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லை இப்போ செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். 7 வருது கேரக்டர். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர்ஸ் தான் இருக்கு லொகேஷன்றதுல. இப்போ வந்து ஈக்குவல் டு லென் ஃபங்க்ஷன் அதில் வந்து லொகேஷன் இருக்கிற செல்லை இப்போ செலக்ட் பண்ணுறோம். இங்கேயும் 7 தான் வரும். இப்போ டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் அந்த வேல்யூவில் பார்க்கலாம். ஈக்குவல் டு லென் ஃபங்க்ஷன் அதில் வந்து லொகேஷன் இருக்கிற செல்லை இப்போ செலக்ட் பண்ணுறோம். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 6 கேரக்டர்ஸ்ன்றது கரெக்டாக வரும். ஏன்னா இதில் இந்த ஆப்ரேட்டர்லையும் ஆம்பர்சன்ட் அந்த ஆப்ரேட்டர்லையும் கன்கேட் ஃபங்க்ஷன் அது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ இந்த லொகேஷன்றதுல டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணுற ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அதனால அந்த ஸ்பேஸையும் சேர்த்து எடுத்துக்கிச்சு. சேர்த்து வந்து 7 கேரக்டர்ஸும் காமிக்குது ரெண்டுலையும். டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் தான் கொஞ்சம் பெஸ்ட்டான ஃபங்க்ஷன். ஏன்னா வந்து கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இங்கே ஸ்பேஸே இல்லை. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை கரெக்டாக கொண்டு வந்துச்சு 6ன்றது. இதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ரிசல்ட் மாறி வரும் கன்கேட்டும் ஆப்ரேட்டரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஜாயின்ல அந்த ஸ்பேஸே இல்லை. கரெக்டாக அந்த கேரக்டர்ஸ் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் லென் ஃபங்க்ஷனில் கரெக்டாக கொண்டு வந்துருச்சு 6ன்றதை. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம்.